ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் உடைய நம்ம ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷினாக பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். டெக்னிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு நம்மளுக்கு டிகிரி லெவலில் வந்து நான் இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். பட் இன்டர்வியூ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. அதனுடைய செகண்ட் டைம் நடந்த ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருப்பாங்க. எப்போ நடத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 7/3/2026, அதாவது எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா 2025 வந்து வந்திருக்கும். பட் ஆனால் எக்ஸாம் நடந்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு March 7 இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 25 வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் டிகிரி லெவலுக்கான நம்ம எக்ஸாமுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கோம். எல்லாமே மேக்ஸ் வீடியோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 26வது ஒரு வீடியோஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ மறக்காமல் பாருங்கள். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். முக்கியமாக இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A and B can do a piece of work in 24 days while B and C can do it in 16 days whereas A and C can do it in என்ன சொல்லிக்கிறாங்க 12 days சொல்லிக்கிறாங்க. How many days will A take to do the same work அப்படி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? தமிழில் பாருங்கள் கொஷின் என்ன இருக்குன்னா, A மற்றும் B ஒரு வேலையை 24 நாட்களிலும் B மற்றும் C ஆகியோர் அதே வேலையை 16 நாட்களிலும் A மற்றும் C அந்த வேலையை 12 நாட்களிலும் செய்தால், சரிங்களா, A என்பவர் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி பார்த்தா உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் இருக்குன்னா எல்லாமே 2-2 இருக்குது. சரிங்களா? A and B, B and C, C and A அந்த மாதிரி கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்துட்டு ஏவுடைய ஒர்க்கை மட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஏ அண்ட் பி உடைய ஒர்க்கெல்லாம் எப்படி கொடுத்துறாங்க 24 டேஸில் இருக்குது. இதை 1 டே ஒர்க்கை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா இது 1/24 மாறிடும். அப்போது இது எல்லாமே சால்வ் பண்ணும்போது டோட்டல் ஒர்க் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/t = எல்லாமே 2 டைம்ஸாக இருக்குது. அதனால் 1 அந்த 2 வந்து காமனாக வெளியே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வந்து இருக்கிறதுனால எல்லாமே காமனாக 2 எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டே ஒர்க்கில் சொல்லும்போது இங்கே 24 இருக்குது. அப்போது 1/24 எழுதணும். 1/24 ப்ளஸ்ஸு. சரிங்களா? அடுத்து பி அண்ட் சியோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. இதை 1 டே ஒர்க்குன்னு எழுதும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 1/16 இருக்கும். 1/16 ப்ளஸ்ஸு ஏ அண்ட் சியோட ஒர்க் வந்து பார்த்தோன்னா 12 சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒர்க்கை நம்ம எழுதும்போது 1/12 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். 24, 16, 12 வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். 24, 16 அடுத்து 12 எல்சிஎம் எடுத்தால் 2 எடுத்தால் 12 டைம்ஸ் 8 டைம்ஸ் அடுத்து 6 டைம்ஸ் திருப்ப அகைன் 2 எடுத்தால் 6 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, திருப்ப 2 எடுத்தால் இது 3 டைம்ஸ் ஆகும், இது 2 டைம்ஸ் ஆகிடும், இதுவும் 3 டைம்ஸ் வந்துடும். அடுத்து 3யும் 2ம் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 2s are 6, அடுத்து 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 × 6 48. அப்போ இதனுடைய எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன வந்தது 48ன்னு வந்தது. சரிங்களா? இங்கே அவுட்டரில் வந்து ஒரு 2 இருக்குது, மறக்காமல் கவனிச்சிங்க. அந்த 2வை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு போகிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து இங்கே 24 இருக்கிறதுனால இதை நம்ம நியூமரேட்டர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், அந்த டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதை வந்து பார்த்தா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 1 2ஆக மாறிடும் ப்ளஸ்ஸு. அடுத்து அங்கே 16 இருக்குது. 16 நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 48 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரு உங்களுக்கு 3 கிடைக்கும் ப்ளஸ்ஸு. அடுத்து லாஸ்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா 12 இருக்குது. 12 வந்து உங்களுக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போது இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 48 வந்துடும். அப்போது 1 × 4 வந்து உங்களுக்கு 4 கிடைச்சிடும். சரி, இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள் என்னென்ன இருக்குது. 2 + 3 வந்து 5, 5 + 4 வந்து 9. சரிங்களா? அப்போ 9/48. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 9 உங்களுக்கு 48 இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா இது வந்து பார்த்தா 1 டே ஒர்க்கில் இருக்குது. சரிங்களா? என்ன இருக்குது 1 டே ஒர்க்கில் நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணிட்டு வரோம். இதை வந்து டே ஒர்க்கில் எழுதும்போது உங்களுக்கு இது என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 248/9 மாறும். இந்த மாதிரி மாறும். சரிங்களா? ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றி தான் அடுத்த வந்து 2 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதா ஆட் பண்ணுறதா இல்லை சப்ராக்ஷன் பண்ணி எதுவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது 2 × 48 வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும் 96/9 வந்துடும்.
அப்போ டோட்டல் ஒர்க்கு சரிங்களா, இது டோட்டல் ஒர்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 96/9 கிடச்சிருக்கு சரிங்களா. சரி, இப்போது ஏ என்பவர் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஏன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து ஏன்ற பர்சன் வந்து வரல அப்படின்னா பி அண்ட் சியில் செஞ்சுருக்கக்கூடிய ஒர்க்கில் வந்து அவர் வந்து வரல சரிங்களா. பி அண்ட் சியில் செஞ்சுருக்கக்கூடிய ஒர்க்கில் தான் அவர் வரல. அப்போது அவர் வந்து 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலையை முடிச்சிருக்காங்கன்னா 16 நாளில் வந்து 2 பேர் சேர்ந்து வேலையை முடிச்சிருக்காங்க. அப்போது இந்த டோட்டல் ஒர்க்குலேருந்து சரிங்களா, அந்த டோட்டல் ஒர்க்குலேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 16 வந்து என்ன பண்ணோம், ஸோ சப்ராக்ஷன் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா 9/96 மைனஸ் 1/16 சரிங்களா. என்னது 1/16. ஏன் சார் வந்து இது அகெயின் 9/96ன்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே சால்வ் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம் 1 டே ஒர்க்கு இந்த மாதிரி எடுப்போம். 1 டே ஒர்க்கில் நம்ம எழுதிட்டே வருவோம். அப்போ இதனுடைய 1 டே ஒர்க்குன்றது பார்த்தோன்னா இது வந்து என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும் சரிங்களா. இது டோட்டல் ஒர்க்கு சரிங்களா. 96/9ன்றது டோட்டல் ஒர்க்கு. நம்ம 1 டே ஒர்க்குன்னு எழுதும்போது அது வந்து ரெசிப்ரோக்கலில் எழுதணும். அப்போ 9/96 மைனஸ் 1/16. இந்த 1/16ன்றது பார்த்தோன்னா பி அண்ட் சியோட வேலை. அப்போ டோட்டல் ஒர்க்லேருந்து பி அண்ட் சியை நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கில் என்ன இருக்கும், ஏ வந்து செஞ்சிருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 96 தான் வரும் சரிங்களா. எல்சிஎம் எடுத்தால் 96 தான் வரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி 96க்குனால 1 தான் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 1 × 6 6 ஆகிடும். அப்போ 3/96 வந்துடும். இது அகெயின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 1/32ன்னு கிடைக்கும். 1/32. அப்போது ஃபர்தராக இது வந்து பார்த்தா 1 டே ஒர்க்கில் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ டேஸில் எழுதும்போது இது என்ன ஆகிடும், 32வாக மாறிடும் சரிங்களா. 32 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஏன்ற பர்சன் வந்து முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் டியில் வந்து இருக்குது. ஸோ 32 நாட்களில் வந்து ஏன்ற பர்சன் வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான். சரி, அடுத்த கொஷின் பாருங்கள், கவனிங்க. அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொஷின்ஸு நல்லா கவனிச்சுக்கணும். என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் 81 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ ஏ பெயிண்டிங் ஆன் ஏ வால் ஆஃப் லென்த் வந்து என்ன இருக்குன்னா 360 மீட்டர் இன் 48 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. then how many students can do the painting on a similar type of wall of length வந்து எனக்கு 120 மீட்டர் in 9 days அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது 81 மாணவர்கள் 360 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 48 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 120 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 9 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவார்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. சரி, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆட்கள் நாட்கள் வேலை அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது சரிங்களா. இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் சொல்லிடுறேன். ஆட்கள், இந்த நாட்கள், இங்கே டைம் கொடுப்பாங்க சரிங்களா. டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 2 ஃபார்முலாஸ் இருக்குது சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸ்னால் இந்த 2 மாடல் கேட்பாங்க. வேலைன்னு சொல்லும்போது அந்த ஒர்க்கை வந்து கீழே வந்துடும் சரிங்களா. இதே அந்த டைம் வந்து வரும்போது இது எல்லாமே 3மே ஒரே நேரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இந்த 2 ஃபார்முலாஸ் இங்கே எழுதிடுறேன். இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே நேரத்தில் டைம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா இப்படி வந்துடும் ஞாபகம் வச்சுக்கணும். வேலை கேட்டால் மட்டும் என்ன ஆகும், கீழே வந்துடும் சரிங்களா. அப்போ ஆட்கள் நாட்கள் வேலை. ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை ஆட்கள் இருக்குது கவனிங்க. 81 மாணவர்கள்லாம் ஆட்கள். அப்போ 81 இன்ட்டு நாட்கள், எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அந்த ஒர்க்கை, 48 நாட்களில் முடிக்கிறாங்க. 48 எவ்வளோ வேலையை வந்து செய்கிறாங்க, 360 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு வால் சரிங்களா. ஸோ 360 ஈக்குவல் டு, அடுத்து கவனிங்க இதே மாதிரி அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு வால். அப்போது அது வந்து 120 இங்கே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் சரிங்களா. 9 நாட்கள். அப்போ எத்தனை பர்சன்ஸ், எத்தனை மாணவர்கள்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மாணவர்கள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு டைம் பாருங்கள் ஃபார்முலா, ஆட்கள் நாட்கள் வேலை, எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு. சார் கேன்சல் பண்ணலாமா, கண்டிப்பாக கேன்சல் பண்ணலாம். ஏன்னா சென்டரில் என்ன இருக்குது, ஈக்குவல் இருக்குது. ஈக்குவல் சிம்பிள் இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் 12 1 டைம், இது 3 டைம்ஸ் சரிங்களா. 3 டைம்ஸ்.
அடுத்தது ஒரு முறை இது வந்து பார்த்தீங்கன்னா 16 முறை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை இது வந்து பார்த்தீங்கன்னா 9 9 உங்களுக்கு 81 வந்துடும். அடுத்து 16 × 9 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 6 9 54 4 மீது 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 × 9 9 × 1 வந்து பார்த்தீங்கன்னா 9 9 + 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். அப்போ x = 14னா அந்த ஒர்க்கை 144 மாணவர்கள் வந்து செஞ்சுருந்தாங்கன்னா 9 நாட்களில் வந்து ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 144 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. A, B and C completed a work காஸ்டிங் எவ்வளோ இருக்குன்னா 1920 rupees இருக்குது. A worked for 4 days. A worked for 4 days, B for 6 days, C for 7 days. If their daily wages வந்து ஆர் இந்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6:5:6, how much amount will be received by C? Cன்ற பர்சன் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுடைய நேச்சர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஒரு சம்பளம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேவுடைய கவுண்டிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 டேக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னு இருக்கும். சரிங்களா, 1 டேக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு இருக்கும். இப்போது இங்கே கொடுத்துற ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ 3 பேர் சேர்ந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1920. சரிங்களா, 1920 சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 1920 rupees வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஏன்ற பர்சன் வந்து எத்தனை நாட்களில் வந்து வேலையை முடிக்கிறாங்க? சரிங்களா, 4 நாட்களில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா, ஏன்றவங்க. அப்போ ஏன்றவங்க ரேஷியோ வந்து எவ்வளோக்கு சம்பளம் 6 இருக்குது. இப்போ இந்த சம்பளம் வந்து எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ இதையும் இது என்ன இருக்கும்? ஸோ மல்டிபிள் இருக்கும். சரிங்களா, அப்போது 4 × 6x ப்ளஸ்ஸு. சரிங்களா, இதுன்ற ஏன்றவுடைய வேலை. சரிங்களா, 4 நாட்களில் அவருடைய சம்பளத்தை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? டோட்டல் வேல்யூஸ் ABCயோட ஆன்சர் 1920. சரிங்களா, அப்படி கிடைக்கும். அடுத்து பீன்ற பர்சன்ட் பாருங்கள் என்ன இருக்குது? இங்கே 6 டேஸு, இங்கே 5. அப்போ 6 × 5x ப்ளஸ்ஸு. அடுத்து C வந்து பார்த்தோன்னா C வந்து பாருங்கள் 7 டேஸில் இருக்குது. அப்போ இங்கே 6. அப்போ 7 × 6x. அப்போ இந்த 3 பேருடைய சேலரியை ஒவ்வொருத்தர் ஆட் பண்ணால் ஸோ எவ்வளோ இருக்கும்? 1920 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம். அடுத்து பாருங்கள், 1920 ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டு பார்த்தோன்னா உங்களுக்கு 24 ஆகிடும். 24x. அடுத்து பார்த்தோன்னா இது 30x ஆகிடும். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது 42xன்னு வந்துடும். இப்போ ஃபர்தராக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தா உங்களுக்கு 72 76 86 இருக்கும். சரிங்களா, 86xன்னு இருக்கும். கொஞ்சம் செக் பண்ணிவிடுங்க. 54 கவனிங்க, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது பண்ணும்போது 72, ஆமாம் 96. சரிங்களா, என்னது 96. ஸோ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். இது ஆட் பண்ணால் உங்களுக்கு 72 76 அப்புறம் இங்கே ஒரு 20 இருக்குது, 96x இருக்கும். அப்போது ஃபர்தராக ஒன்று சால்வ் பண்ணும்போது இது ஒரு முறை இது 2 முறை கிடைக்கும். சரிங்களா, ஸோ 95 91 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 இருக்கும். 6 6 12, அப்போ 192 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 20. அவங்க என்ன கேட்குறாங்க? யாருடைய சேலரி கேட்குறாங்க? சியோட சேலரி கேட்குறாங்க. சீன்ற பர்சன் வந்து இங்கே இருக்காங்க. சரிங்களா, சீன்ற பர்சன் வந்து அங்கே இருக்காங்க. அப்போது கவனிக்கணும், சீன்ற பர்சனுக்கு வந்து எவ்வளோ நம்ம ரேஷியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட ஆன்சர் இதுதான், 7 × 6x. சரிங்களா, 7 நாளில் ஒர்க்கு செஞ்சுருப்பாங்க. ஒரு டேக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சம்பள விகிதம் வந்து பார்த்தோன்னா 6 இருக்குது. அப்போது 7 × 6 42, 42x 42 × 20, எக்ஸோட ஆன்சர் 20. அப்போ சால்வ் பண்ணால் 42 × 2 வந்து 84 ஆகிடும். பக்கத்தில் ஒரு 0 இருக்குது, அந்த 0 வந்து இங்கே சால்வ் பண்ணால் உங்களுக்கு 814 கிடச்சிரும். அப்போது அந்த சீன்ற பர்சன் வந்து எவ்வளோ நாட்களில் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்கன்னா 840 ரூபாயை வந்து வாங்கியிருப்பார். அப்போ இதே மாதிரி கொஷின்ஸில் அவங்க ஏ கேட்டாங்கன்னா அப்போ ஏக்கு என்ன சார் ஆன்சர் வரும்னா 24x. சரிங்களா, 24x நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 480 கிடைக்கும். இதே பீன்ற பர்சனுக்குன்னா 30x. 30xனா உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு 20 போட்டால் என்ன இருக்கும்? 600 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, ஸோ 600 ரூபாய் கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அடுத்த கொஷின் பாருங்கள். If the height of the cone is thrice
ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். ரொம்ப ரொம்ப கவனிக்கணும், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் கூட மென்சுரேஷன் டாப்பிக்கில். ரேடியஸ் ஆர் தென் த வால்யூம் ஆஃப் தி கோன் இஸ். சரிங்களா, ஒரு கூம்பின் உயரமானது, நல்லா கவனிக்கணும், உயரத்தை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உயரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உயரம் வந்து எப்படி இருக்குன்னா அதன் ஆரத்தை போல, ஆரம் ரேடியஸு இதனுடைய ஆரத்தை போல எத்தனை மடங்கு, 3 மடங்கு. அப்போ 3 மடங்கு. சரிங்களா, ஒரு கூம்பினுடைய உயரமானது அதனுடைய ஆரத்தை போல 3 மடங்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ h = 3r மீனிங். சரிங்களா, அப்போ கூம்பினுடைய வால்யூம்னா கன அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3 5r²h. சரிங்க சார், இது கூம்பு. அப்போது இதே நேரத்தில் வந்து இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த கான்ஸ்டன்ட் 1/3 இல்லைனா அந்த 5r²h வந்து எதனுடைய ஃபார்முலா அப்படின்னா சிலிண்டருடைய வால்யூம் ஃபார்முலா. சிலிண்டர்னா உருளையுடைய வால்யூம் ஃபார்முலா 5r²h. அப்போ எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/3 5 வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல எல்லா வேல்யூஸ் 5 அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆறுன்றது பார்த்தோன்னா 6 தான். இந்த இடத்துல ஆறுன்றது 6 தான். பட் ஹெச் வந்து எப்படி இருக்குது, ஹெச் வந்து 3r இருக்குது. என்ன இருக்குது, 3r இருக்குது. அப்போது 3r. அப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் 1/3 5 இங்கே ஒரு இருக்கக்கூடிய 6, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 மல்டிப்ளை பண்ணால் r² ஆகிடும். டாட்டு இங்கே ஒரு 3 இருக்குது, அந்த 3 இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 போச்சுன்னா நம்முடைய ஆன்சர் ஃபைனலாக 5r² இருக்குது. சரிங்களா, 5r². ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கவனிங்க, இங்கே r² இருக்குல்ல, r²க்கு விட்டுட்டு இருக்கோம். சரிங்களா, r² விட்டுட்டு இருக்கோம். r² × r வந்து மல்டிப்ளை பண்ணால் r⁻3 வந்துடும். சரிங்களா, r⁻3 வந்துடும். அப்போ அதனுடைய ஆன்சர் 5r³ தான், பி தான் ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. மென்சுரேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஃபார்முலாவை நல்லா கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கணும். எழுதி பார்த்தா உங்களுக்கு ஃபார்முலா வந்து அந்தளவுக்கு மறக்காது. அடுத்த கொஷின் பாருங்கள். A cube. சரிங்களா, a cube has the total surface area. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க 726 cm². ஃபைண்ட் இட்ஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு வந்து 726 cm² எனில் அதனுடைய பக்கப்பரப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு மொத்த பரப்புன்னு சொல்லிடுறாங்களே, மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 6a² ஃபார்முலா. 6a² = 726 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 726 கொடுத்துறாங்க. அப்போ a² வரும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு முறை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 1 இருக்கும். சரிங்களா, 7 வந்து பார்த்தீங்கன்னா 6 1 டைம்ஸ் இருக்கும், மீதி 1 இங்கே 2 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 வந்து 1 டைம்ஸு. அப்போது a² ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1 to 1 கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ a = வந்தால் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு 11 மாறிடும். ஏன் சார் நான் வந்து a² அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா அது அடுத்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா கவனிங்க, பக்கப்பரப்பு கேட்டுக்கிறாங்க. பக்கப்பரப்புனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து 4a². சரிங்களா, 4a². அப்போ a² ஆன்சர் வந்து 1 to 1னா 4 × 1 to 1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும் 4 8 4ன்னு இருக்கும். அப்போ 484 cm² இருக்கும். சரிங்களா, அதுதான் ஆன்சர் இந்த இடத்துல. இதே கொஷினில் இந்த இடத்துல வால்யூம் கேட்டுதாங்கன்னா, பக்கப்பரப்புக்கு பதிலாக வால்யூம் கேட்டுதாங்கன்னா, கன அளவு கேட்டுதாங்கன்னா, நம்ம இதில் ஏவோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் 11 வந்திருக்கும். 11 வச்சுட்டு அதுக்கப்புறம் இதனுடைய கியூபுடைய வால்யூம் ஃபார்முலா a³. சரிங்களா, அப்போ 11³ நம்ம யூஸ் பண்ணால் 1331 வந்துடும், கியூபிக் சென்டிமீட்டர்னு வந்துடும். அப்போ இதனோட ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. த பிரின்சிபல் விச் அமௌண்ட் டு 1331 at 10% per annum in 3 years காம்பவுண்டட் இயர்லி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, இங்கே ஆஃப் இயர்லி, அப்புறம் பார்த்தோன்னா செமி, அப்புறமாலும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறோம். ஃபார்முலாஸ் வந்து மாறும். இவங்க ஜென்ரலாக காம்பவுண்டட் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, சரி, அதாவது 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 1331 தொகையாக மாறும் கேட்குறாங்க. சரிங்களா, இது தொகை. சரிங்களா, அமௌண்ட் வந்து அவ்வளோ மாறும் கேட்குறாங்க. அப்போது இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது என்னது கூட்டு வட்டி. சரிங்களா, காம்பவுண்ட் ஆனுவல் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸ் வந்து என்னன்னா a = p 1 + r/100 whole power n. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா, a = p
இன்ட்டு 1 + r டிவைட் பை 100 சரிங்களா ஹோல் பவர் n இருக்குது. அமௌண்ட் வந்து என்ன இருக்குது பாருங்கள் 1331 தொகையாக மாறும் சரிங்களா. அப்போது அமௌண்ட் என்னது 1331 ஈக்குவல் டு பி சரிங்களா. பி அடுத்து வந்து பாருங்கள் பி 1 + ஆர் ஆர் வந்து என்ன கொடுத்துறாங்க ரேஷியோ 10 இருக்குது சரிங்களா 10%. அப்போ 10/100 10/100. அடுத்து வந்து பாருங்க என்ன இருக்குது இங்கே n வந்து 3 years n வந்து என்ன கொடுத்துறாங்க 3 years கொடுத்துறாங்க. அடுத்து இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஜீரோ போயிடும். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × 10 10 ஆகிடும். 10 ப்ளஸ் அடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்கும் 1 கிடைக்கும். அப்போது 10 + 1 11 சரிங்களா. அப்போது 1331 ஈக்குவல் டு பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 11 டிவைட் பை 10 ஹோல் பவர் 3ன்னு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும்னா 11/3 ஆன்சர் நமக்கு நல்லாவே தெரியும் 1331 சரிங்களா 1331. அப்போது 1331 ஈக்குவல் டு பி. இதனுடைய ஆன்சர் 1331 டிவைட் பை 1000 சரிங்களா. ஏன் சார் 1000 வந்துச்சுன்னா 10/3 ஆன்சர் தான் 1000. அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த 1000 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னாக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ மல்டிப்ளை ஆனால் பிரின்சிபல் சரிங்களா எவ்வளோ கிடைக்கும் அமௌண்ட்னா 1000 rupees கிடைக்கும் சரிங்களா. சரி அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஆப்ஷன் 7 தான் இருக்குது. சரிங்க சார் இதே கொஸ்டின் வந்து வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஃபார்முலா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சரிங்களா. அப்போது வட்டினா எவ்வளோ இருக்கும் 331 ரூபாய் அதையும் கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க வட்டி கேட்டாங்கன்னா அந்த பிரின்சிபல்லேருந்து அதாவது அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வட்டி. ஸோ வட்டி வந்து பார்த்தோன்னா 331 ரூபாயாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கவனிங்க இந்த கொஸ்டின் கவனிங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years ஃபார் தி பிரின்சிபல் ஆஃப் ருபீஸ் வந்து என்ன இருக்குது 5000 இஸ் 32 தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோனா 32 ரூபாய் எனில் வட்டி வீதம் சரிங்களா வட்டி வீதம் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தோன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4 0 இருக்குங்க சரிங்களா. ஸோ 10,000 இப்படி இருக்கும். இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா r/100 ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நான் மாற்றி எழுதியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 32 ரூபாய். அப்போ இந்த இடத்துல 32 ரூபாய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி சரிங்களா பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000 சரிங்களா 5000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே 5000 வந்து போடணும். இது 5000. அடுத்து ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஆர் ஸ்கொயர் வந்துடும் சரிங்களா. ஏன்னா அந்த ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்காக. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 4 0 யூஸ் பண்ணுங்கள் 1 2 3 4 4 0 போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் 1 2 3 1 2 3 3 0க்கு 3 0 கேன்சல். இது ஒரு முறை இது 2 முறை. அடுத்து இது இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் 64 மாறிடும் சரிங்களா 64 மாறிடும். அப்போ 64 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அப்போது ஆரோட ஆன்சர் என்ன இருக்கும் உங்களுக்கு 8 இருக்கும். அப்போ 8% தான் இதனுடைய ஆன்சர் சரிங்களா. அப்போ 8% தான் இதனுடைய ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி அதாவது 2 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய என்னது ஃபார்முலாஸ் இது சரிங்களா. சார் என்ன சார் எடுத்தோடனே நீங்கள் உங்கள் பாட்டுக்கு 2 அப்படியே போட்டிங்க அப்படின்னா 2 ஆண்டு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டாங்க சரிங்களா 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸு. அப்போ ஃபார்மஸே அந்த 2 இயர்ஸ் தான் இந்த இடத்துல சரிங்களா. இந்த ஸ்கொயர் வந்து எப்படி சார் சடனாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னுடைய இயர்ஸ் அதாவது ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா பி அடுத்து இங்கே r/100 ஹோல் பவர் இங்கே என்னன்னு இருக்கும். என்னன்றது பார்த்தீங்கன்னா காமனாக எப்படி இருக்கும் 2 இயர்ஸ்க்கு தான். அப்போ இங்கே 2 டேட்டான்னு போட்டுட்டேன் அதுதான் இது சரிங்களா. இதே 3 இயர்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்மாஸ் இங்கே எழுதி தரேன் பாருங்கள். 3 இயர்ஸ் கேட்கும்போது பி r/100 ஹோல் ஸ்கொயரு இந்த 3 கேட்கணும் இங்கே 3 போட்டு r/100 சரிங்களா. இதுதான் அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ்க்கான ஃபார்மாஸ் சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஞாபகம் வச்சுக்கணும் 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்மாஸ் பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர் அடுத்து 3 + r/100 சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் அட் வாட் டைம் வில் பி சரிங்களா வில் 5600 இன்க்ரீஸ் அப் டு 6720 அட் 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. 5600 ஆண்டுக்கு நல்லா கவனிங்க ரூபாய் 5600
ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 மாறும் இல்லை உயரும் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கணும். இது எல்லாமே தனி வட்டி விதத்தை சொல்லிக்கிறாங்க. இது வந்து என்னது பிரின்சிபல், இது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டு. சரிங்களா, பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போது தனி வட்டிக்கான என்ன ஃபார்முலாஸு? SI = PNR/100 இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, SI = PNR/100. இப்போ SIன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டினா 6720 அதுதான் அமௌண்ட்டு. அதுலேருந்து அந்த தொகையை கழிக்கணும். சரிங்களா, 6720 மைனஸு 5600 இது கழிச்சா 0 2 மீதி 1 1120 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வட்டியே கிடைக்கும். அப்போ அந்த SI வரத்தில் 1120 எழுதிட்டேன். சரிங்களா, எஸ்ஸோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1120 இப்படி கிடச்சிருக்கு. இப்போது பிரின்சிபல் வந்து என்ன இருக்குங்க 5600. சரிங்களா, 5600. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருவாங்க கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வந்து அதுதான் வரும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நம்மளுக்கு 6% கொடுத்துறாங்க. அப்போ 6/100. சரிங்களா, 6/100. அடுத்து பாருங்கள் நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்தர் என்னென்ன சால்வ் பண்ணலான்னு. இப்போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். சரிங்களா, இருக்கக்கூடிய ஜீரோ எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள் 56 வந்து ஒரு முறை. சரிங்களா, 56ன்றது டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது 2 டைம்ஸ் வரும். சரிங்களா, எத்தனை முறை வரும் 2 டைம்ஸ் வரும். 56 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஜீரோ வந்துடும். சரிங்களா, அப்போது நம்மளுக்கு என்னுடைய ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 20 = n × 6 இப்படி கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ அடுத்து வந்து பாருங்கள் காமன். சரிங்களா, சால்வ் பண்ணுங்கள். இது வந்து 3 முறை 2 டேபிளில், இது 10 டைம்ஸ் வரும். அப்போது அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகணும், இது வந்து 10/3 மாறும் n. சரிங்களா, n வந்து எப்படியே மாறும் 10/3 மாறும். இப்போ 10/3 சால்வ் பண்ணிங்கன்னா அது என்ன வரும்னா 3 பாயிண்ட் உங்களுக்கு டெசிமலில் போயிட்டே இருக்கும். சரிங்களா, 3 பாயிண்ட் டெசிமலில் போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனை பாருங்கள், எல்லாமே எப்படி இருக்குது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. எல்லாமே இருக்குது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ நீங்கள் சால்வ் பண்ணும்போது எதை சால்வ் பண்ணால் நமக்கு 10/3 வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வருது. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 9, இதோட இதை ஆட் பண்ணால் 10. அப்போ 10/3 இயர்ஸு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 1/3 ஆண்டுகள். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினில் ரவி பாரோடு ருபீஸ் வந்து பார்த்தோன்னா 30,500 ஃப்ரம் எ பேங்க் அட் ஏ பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆஃப்டர் 4.5 years ஹி பெய்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 20,790 டு செட்டில் திஸ் டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது ரவி என்பவர் பார்த்தோன்னா ஒரு வங்கியில் தனி வட்டி முறையில் 13,500 வந்து கடனாக பெற்றார். இல்லை பெற்று 4.5 வருஷம் கழிச்சு, சரிங்களா 4.5 வருஷம் கழிச்சு 20,790 வந்து செலுத்தியிருக்காங்க. அப்போது வட்டி விதம் வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு 13,500. சரிங்களா, ஸோ மொத்த அமௌண்ட்டு கட்டியிருக்கிறது எவ்வளோ 20,790. அப்போ இது வட்டி மட்டும் எவ்வளோ இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா 20,790 மைனஸு 13,500 சால்வ் பண்ணால் 0 9 இது 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வந்துடுமா. சரிங்களா, 7 வந்துடும். அப்போ 7290 வந்து கிடச்சிருக்கு. இந்த 7290ன்றது வட்டி. சரிங்களா, என்னது வட்டி. அதாவது SI = PNR/100. சரிங்களா, இப்போ SIயோட ஆன்சர் என்ன இருக்குது 7290 பிரின்சிபல். சரிங்களா, P வந்து என்ன கொடுத்துருவாங்க 13,500 n நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க 4.5 வருஷம். சரிங்களா, 4 வருஷம் சொல்லும்போது இது சால்வ் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 4 2 8 9/2 மாறிடும். சரிங்களா, 9/2 மாறிடும். அப்போ 9/2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ எப்படி இருக்குது அடுத்து பாருங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடுச்சு. அப்போது இந்த 729 இருக்குது. சரிங்களா, 9 வந்து ஒரு முறை 9 8 72 மீதி வந்து 9 இங்கே 1 இருக்குது. சரிங்களா, ஒரு முறை வரும். அடுத்து வந்து பாருங்கள் என்ன இருக்கும், இதை கேன்சலேஷன் பண்ணால் இது பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் வந்தால் என்ன மல்டிபிள் ஆகும். அப்போது இந்த 7 இந்த பக்கம் வந்தால் 2
அடுத்து 16 சரிங்களா 162 சரிங்களா 162. இங்கே பாருங்கள் இங்கே ஃபார்முலா ஒரு 100 வரும் சரிங்களா ஃபார்முலா ஒரு 100 ஏன்னா இந்த 100 வந்து அங்கே விட்டுட்டு இருக்கோம் அதுக்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டைம்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேபிள்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இங்கே 7 வருமா 27 டைம்ஸ் வரும் சரிங்களா. அப்போது 162 27ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 6ஓட வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. 162 27ஆல் டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162 27ஆல் நம்ம டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள் 162 27ஆல் டிவைட் பண்ணால் 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் போட்டு பாருங்கள் 6 7 42 மீதி 2 சரிங்களா 6 7 42க்கு 2 மீதி 4 6 2 12 12 + 2 12 + 4 16. அப்போ உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6% கிடைக்கும். இங்கே பாருங்கள் இங்கே 6 இருக்குது. அடுத்து இந்த இடத்துல இந்த 2 இருக்குல்ல சரிங்களா இந்த 2னா நம்ம இங்கே விட்டுருக்கோம். அந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஆகிடும் மல்டிப்ளை ஆகிடும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு அந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12ஆக மாறிடும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 2ன்றது மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே விட்டுட்டு இருக்கோம் சரிங்களா. அந்த 2 வந்து இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். ஆல்ரெடி நமக்கு 6 வந்து இங்கே கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா 6 அந்த 6 × 2 வந்து 12ஆக மாறிடும் சரிங்களா. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ 12% தான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இதுவரை இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். நன்றி.